ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பித்தளை வீடியோட இன்னொரு வெர்ஷன் சொல்லலாம், இல்லை இன்னொரு மெத்தட்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் போட்ட பித்தளை வீடியோவுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்த மக்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொங்கல் டைம்ல கிளீனிங் வேலை ஹெவியா இருந்த டைம்ல இவ்வளவு பித்தளை பாத்திரங்களை நம்ம எப்படா தேய்ச்சி கழுவுறதுன்னு யோசிச்சப்ப எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. எப்பவும் புளியையும் உப்பையும் தேய்ச்சி கழுவுறது தான் நம்மளுடைய வழக்கம். அதே அப்படியே கரைச்சி யூஸ் பண்ணா என்ன அப்படின்னு தோணும் போது தான் எனக்கு அந்த ஐடியா தோணுச்சு. ஹெவி ஒர்க் டைம்ல நிறைய பாத்திரங்களை ஃபாஸ்டா கழுவுறதுக்கான ஈஸியான மெத்தட் அது. இந்த வீடியோ இன்னொரு மெத்தடு இன்னும் எஃபெக்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பூஜை பாத்திரம் மட்டும் கழுவி காமிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏப்ரல் 14 நியூ இயர் செலிப்ரேஷன் அன்னைக்கு கழுவுனது கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. நான் இப்போ தான் திரும்ப கழுவுறேன். ஃபர்ஸ்ட்டு சிங்க் பிளக் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. விளக்குல உள்ள எண்ணெய் திரி எல்லாத்தையும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு சுத்தமாக தொடச்சிருங்க. ஹீட்டில் தண்ணியை கொதிக்க வச்சு சிங்கில் ஊற்றிப்போம். நான் ஏன் கொதிக்கிற தண்ணியை யூஸ் பண்ணுறேன்னா, பூஜை பாத்திரத்தில் உள்ள எண்ணெய் பிசுக்கு எல்லாம் வெந்நீரில் கரைஞ்சி ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அதுக்காக தான் கொதிக்கிற தண்ணியை யூஸ் பண்ணுறேன். புளி பேஸ்ட்டை நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். எல்லா பாத்திரத்தையும் தண்ணியில் மூழ்கிற அளவு நம்ம தண்ணி வைக்கணும். அடுத்தது தேங்காய் தண்ணி பட்டு நல்லா ப்ளூ கலர் கருப்பு கலர் இப்படி ஆயிருக்கு. இது எப்படி மாறப்போகுதுங்கிறதுக்கு இந்த பிளேட்டு தான் அடையாளம். தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இல்லையா அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு 2 ஆப்ஷன் தான் இதில் இருக்கு. ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம ஒன்று ஒன்றா வாஷ் பண்ண போகிறோம். இது சபீனா பவுடருங்க, நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். உடனே கழுவிடுவோம். நான் உடனே கழுவிடுவேன். ஏன்னா ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு டைம் கொடுக்க மாட்டேன். தேங்காய் தண்ணி பட்டு புள்ளியாக கருப்பாக இருந்த பிளேட்டை சபீனா பவுடர் போட்டு தேய்ச்ச பிறகு எப்படி பளபளப்பாக ஆகுதுன்னு பாருங்க. குபேர விளக்கையும் சபீனா போட்டு ஸ்பாஞ்சால லைட்டா ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சிட்டா போதும். பூஜை பாத்திரம் விளக்குறதுக்காகவே ஒரு புது ப்ரஷ்ஷா எடுத்து யூஸ் பண்ணி வச்சிருக்கேங்க. ப்ரஷ்ஷால இடுக்குல எல்லாம் தேய்க்கும் போது இன்னும் பளபளப்பா இருக்கும்.
வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் சபீனா போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கணும். இப்படியே எல்லா பாத்திரத்தையும் கழுவி லாஸ்டா காமிக்கிறேன்ப்பா. எல்லா பாத்திரத்தையும் கழுவி முடிச்சாச்சுங்க. நம்ம தண்ணி எல்லாம் உடனே தொடச்சிருவோம். தொடச்சி காய வைக்கலாம். இப்படியே எல்லா பாத்திரத்தையும் தொடச்சு முடிச்சாச்சு. பித்தளை பாத்திரம் எல்லாம் தகன்னு தங்கம் போலவே இருக்கா. அழுக்கா இருந்த இவற்றையெல்லாம் அழகா மாத்தியாச்சு. அப்படியே புதுசு போல பளபளப்பாக்குறதுக்கு ஒரு டிப்ஸுங்க. அது என்னன்னா, திருநீர் எடுத்து இப்படி ஒரு பாட்டில மட்டும் போட்டு கையாலேயோ டிஷ்யூவாலேயோ காட்டன் துணியாலேயோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை யூஸ் பண்ணி நல்லா ப்ரஷ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுதா பாருங்க. இந்த பாட்டுக்கும் அந்த பாட்டுக்கும் அப்படியே குபேர விளக்கையும் திருநீர் வச்சு தொடச்சி காட்டுறேன். விளக்குல நல்லா பளபளப்பா மாறுறது தெரியுதா? ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்ச பிறகு இப்ப கடையில போய் வாங்கிட்டு வந்த விளக்கு மாதிரியே இருக்குதுல்ல, நைஸ். இப்படியே எல்லா பாத்திரத்தையும் தொடச்சி எடுத்துப்போங்க. எல்லா பாத்திரங்களும் புதுசு மாதிரியே பளபளப்பா மாத்தியாச்சு. இப்ப சந்தன குங்குமம் வச்சுப்போம். நான் ஒரு 7 பொட்டு வச்சுக்கிறேங்க. யார் யாருக்கு எத்தனை எண்ணிக்கையில விருப்பமோ அப்படி வச்சுக்கோங்க. அன்னலட்சுமி தாயாருக்கும் பொட்டு வச்சு படி அரிசியில இருத்தி வச்சு சுத்தி காயின்ஸை அடுக்கி வச்சிருவோம். ஃபைனலா பாசிட்டிவ் எண்ணத்தோட விளக்கேற்றி பாசிட்டிவ் வைபை தக்க வச்சுப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.